இப்போ ஒரு மூலிகை இப்போ காட்டுறோம். அது பேர் மலைதாங்கி பூண்டுன்னு சொல்லுவாங்க. மலைதாங்கி பூண்டு அது நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இது சும்மா தினந்தோறும் 2 இலை 3 இலை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதுதானுங்களா? இதே தான் இது சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு வீரிய விருத்தி அதிகமாகும். வீரிய விருத்தினா ஆண்மை பலம், அதாவது உயிரணுக்களை பறிக்கக்கூடியது. பெண்களுக்கு உண்டான கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் அந்த கருமுட்டை வளர்ச்சி சரி பண்ணக்கூடியது. கர்ப்பப்பையில் இருக்க குற்றங்களை நீக்கக்கூடியது. அதாவது எல்லாம் ரொம்ப மிருதுவா இருக்கும். இதை சாப்பிட உடம்பு வந்து உடம்புல நோய் வந்து அகலும் போது உடம்பு டெம்பரா இருக்கிறது வந்து தோல் இப்போ 60 வயசு கிளவி மாதிரி இருப்பான். இதை சாப்பிட வந்து 40 வயசு 30 வயசு அப்படியே குறையக்குள்ளான தோல் நிற மாற்றங்கள் கொடுக்கும். அப்போ தோலை வந்து மினுமினுக்கக்கூடிய இருக்குது. இன்னும் கேட்டால் இதில் கந்தகச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரோம். கந்தகம் சாப்பிட்டா தான் உடம்பு குளிர்ச்சி உண்டாகும். அதனால இயற்கையாகவே என்னுடைய இது கந்தகச்சத்து இருக்கும் பொழுது அதனால உடம்பு வந்து மிளிர செய்யுது. உடம்புல சுருக்கம் உள்ளது கூட டெம்பர் ஆக்கி அழகு கொடுக்குதுன்னு சொல்ல வரேன். அருமைங்க. அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது. முகத்தை அழகு வசீகர பண்ணக்கூடியது. காந்த அலைகளை உற்பத்தி பண்ணுது. இன்னும் கேட்டா இதோட பேர் மறுபடியும் சொல்லுங்க. மலை தாங்கி பூண்டுன்னு சொல்லுவாங்க. மலை தாங்கி பூண்டு, மலையவே தாங்கக்கூடிய பூண்டுன்னு சொல்றாங்க. இது நம்ம சாப்பிடும்போது மலை என்ற இந்த தலையை வந்து உள்ளுக்குள்ள மூளையை அனைத்து செம்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை இது.